ஓம் மகா கணபதியே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த பதிவில் நம்ம கந்தர் அனுபூதியிலிருந்து 35வது பாடல் பார்க்கலாம். மிக மிக சிறப்பு வாய்ந்த பாடல். அருணகிரிநாதர் முருகப்பெருமான்கிட்ட, முருகா, விதியினால் பெறப்பெற்ற இந்த உடம்பிலிருந்து நான் எப்பொழுது விடுதலை அடைவேன்? அதற்கு உங்களுடைய திருவடி அருள் எப்பொழுது கிடைக்கும்? எப்பொழுது நீங்கள் கொடுக்க போகிறீங்க என்ற வகையிலே மிக அற்புதமாக அமைத்துள்ளார். இந்த பாடலை பார்க்கலாம். விதிகானும் உடம்பை விடாவினையேன், கதிகான மலர்கழல் என்றருள்வாய். மதிவால் நுதல் வல்லியை அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே. விதி காணும் உடம்பை, நமது உடம்பு எப்படி நமக்கு கிடைச்சிருக்கு? விதி காணும் உடம்பு. விதியின் காரணமாக நமக்கு இந்த உடம்பு கிடைச்சிருக்கு. எப்படி? பிறவிகள் தோறும் நாம் நிறைய வினைகளை செய்கின்றோம். அந்த எல்லா வினையும் சேர்ந்து இருக்கு. அதிலிருந்து ஒரு பகுதியை கொஞ்சம் எடுத்து பிரம்மா என்ன பண்ணுறார்? நமக்கு தலையில் எழுதிடுறார். இந்த தடவை நீ போயிட்டு இந்த விதிகள்லாம், இந்த வினைகள்லாம் முடிச்சிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சிடுறார். அதுதான் நம்ம சொல்கிறோம், பிரம்மா எழுதிய தலையெழுத்து விதி அப்படின்னு சொல்கிறோம். அது நாம் செய்த வினை தான், அதுலேருந்து கொஞ்சம் கொடுத்துருக்கார். அதுதான் விதி காணும் உடம்பை. நாம் செய்த வினையின் காரணமாக அதையே விதியாக பெற்று நாம் வந்திருக்கின்றோம். ஆகவே இந்த உடம்பிற்கு காரணம் நாமே. இதை விடாவினையேன், முருகா, நான் வினையேன், வினைகளை செய்தவன், தீய வினைகளை செய்தவன். என்னால் இந்த உடம்பை விட முடியவில்லை. ஏன் விட முடியவில்லை? நாம் செய்த வினையிலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதை கழிச்சிட்டு திரும்ப ஒரு பிறவி எடுத்து அதை கழிச்சோம்னா சரியாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த வினை கழித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலேயே இன்னும் கொஞ்சம் தீய வினைகளை செய்து விட்டுறோம். அது போய் மறுபடியும் சேர்ந்துடுது. அப்போ மறுபடியும் அதுக்காக மறுபடியும் பிறக்கணும். ஆக இந்த உடம்பை என்னால் விட முடியவில்லை. ஏன்னா வினைகள் கழிந்தால் ஒழிய நாம் பரம்பொருளின் திருவடியை சேர முடியாது. வினைகளை கழிப்பதற்கு இந்த உடம்பு என்ற ஒன்று அவசியம். ஆகவே முருகன்கிட்ட என்னால் இந்த உடம்பு விட முடியல, அதுக்கு நீங்கள் தான் எனக்கு வழி பண்ணணும். என்னன்னு கேட்குறாரு பாருங்க. கதி காண மலர்கடல் என்று அருள்வாய். இந்த உடம்பை என்னால் விட முடியல, இதிலிருந்து ஒரு நல்ல கதி காண, நல்ல வழி கிடைக்க, நான் கடைத்தேற, முருகா, உங்களுடைய மலர்கடல் என்று அருள்வாய். கடல் திருவடி, மலர்கடல், மலர் திருவடி, தாமரை மலர் திருவடி. முருகா, உங்களுடைய தாமரை மலர் திருவடியை நீங்கள் எனக்கு எப்போ கொடுப்பீங்க? அது நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நான் நற்கதி அடைவேன். இந்த உடம்பிலிருந்து நான் விடுதலை பெறுவேன். எப்படி? முருகன் திருவடியை நமக்கு கொடுத்தார்னா நம்முடைய வினை பூஜ்யமாயிடும். வினை இருக்கிற வரைக்கும் நம்ம பிறந்து தான் ஆகணும், அந்த வினையை நம்ம கழித்து தான் ஆகணும். ஆனால் வினையே தீர்ந்த பாடு கிடையாது. ஏன்? நம்ம வினையை கழிப்பதற்கு இங்கே வந்துட்டு இங்கே மறுபடியும் புதுசாக வினையை செய்து சேர்த்து வச்சிடுறோம். அப்புறம் அது மொத்தமாக அது கழிவே கழியாது. ஆகவே அது கழியறதுக்கு முருகனுடைய அருள் நமக்கு தேவை. ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம குமரகுருபரர் கந்தர் கலிவெண்பால 84 லட்சம் யோனிகள் இருக்கான். அப்படின்னா இந்த மாதிரி நம்ம தீயவினைகள் செய்து நம்ம எத்தனை பிறவி எடுக்கிறது, அதை நினச்சி பார்த்தா நம்ம தலையை சுத்தம். அத்தனை பிறவிகள், 84 லட்சம் யோனிகள் இருக்குது. நம்ம எத்தனை பிறவி எடுப்போம் நமக்கே தெரியாது. ஒவ்வொரு பிறவியிலும் நம்ம படுகின்ற இந்த துன்பத்தை அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு காரணம் நாம் செய்கின்ற இந்த வினை தான். ஆகவே ஒரே வழி, முருகனிடத்தில் சரணடைந்து, முருகா, எப்படியாவது உங்களுடைய திருவடியை எனக்கு கொடுங்க, அந்த அருளின் காரணமாக என்னுடைய வினை பூஜ்யமாயிடும். ஆகவே நான் கடைத்தேறி விடுவேன், உங்களை திருவடியை சேர்ந்து விடுவேன். சரி, அப்போ எப்படி முருகனுடைய திருவடி நமக்கு கிடைச்சதுன்னா நமது வினை பூஜ்யம் ஆகிடுமா? அப்படின்னா
அருணகிரிநாதரே கந்தர் அலங்காரத்தில் ஒரு பாடல் கொடுத்துருக்கார் அழகா. செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில், தேங்கடவின் மால்பட்டு எழுது பொங்குடியார் மனம், மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெப்பும், அவன் கால் பட்டு அழிந்தது இங்கே என் தலைமேல் அயன் கையெழுத்தே. முருகப்பெருமானுடைய திருவடிகள் அருணகிரிநாதனுடைய சிரசின் மீது பட்டு அயன் கொடுத்து அமிச்ச, பிரம்மா கொடுத்து அமிச்ச அந்த விதி இருக்க, அந்த தலையெழுத்து இருக்க, அது அழிஞ்சு போயிடுச்சு. அவனோட கையெழுத்தே அழிஞ்சு போயிடுச்சு, பிரம்மாவுடைய கையெழுத்தே அழிஞ்சு போயிடுச்சு. அப்படின்னா வினை என்பதே இல்லை, வினை பூஜ்யமாக்கப்பட்டது. ஆக முருகனுடைய திருவடிகள் நமக்கு கிடைக்கும் பொழுது நாம் சேர்த்து வைத்திருக்க வினைகள் பாக்கி இருந்தாலும் கூட முருகனுடைய திருவடிக்கு அவ்வளவு அருள் சக்தி, அந்த வினை பூஜ்யமாகும். ஆகவே அந்த திருவடியை கேட்டு அருணகிரிநாதர் முருகனிடம் வேண்டுகின்றார். அந்த முருகன் எப்படியாப்பட்டவர் அது பார்த்தோம்னா, மதிவாள் நுதல் வள்ளியை. வள்ளியம்மா எப்படியாப்பட்டவங்க? மதிவாள் நுதல், நுதல்னா நெற்றி, வாள்னா நல்ல ஒளி வீசக்கூடியது, ஒளி பொருந்தியது. மதி, மதினா நிலவு, சந்திரன். நிலவு போன்ற ஒன்று, நிலவு போன்ற நெற்றி, இரண்டாவது நிலவு போன்ற தன்னொளி குளிர்ந்த ஒளி வீசக்கூடிய நெற்றி. அப்படின்னா வள்ளியம்மாவோட நெற்றியை நம்ம பார்த்து கொண்டே இருந்தாலே அந்த குளிர்ந்த சந்திர ஒளி போன்று அந்த அம்மாவோட பிரகாசம் நமக்கு வரும்பொழுது நமக்கு அந்த துன்பம் என்பதற்கே இடம் இல்லை, நமக்கு எப்பவுமே இன்பமே. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த நெற்றி அம்மாவுது. அதுதான் மதிவாள் நுதல் வள்ளியை. இதையே அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியில் வாழ்நுதல் கண்ணியைன்னு சொல்கிறார் அம்பால, இங்கே மதிவாள் நுதல் வள்ளியைன்னு சொல்கிறார். நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்தில் அம்பாலோட நெற்றி அஷ்டசந்திரனை போல இருக்கான். அஷ்டசந்திரனா எட்டாவது நாள் நிலவு. எட்டாவது நாள் நிலவுன்றது எப்படி இருக்கும்? சரியா பாதி சந்திரன். ஆக அம்பாலாகிய வள்ளியம்மாவோட நெற்றி எப்படி இருக்கு? அஷ்டசந்திரனை போன்று குளிர்ந்த ஒளி பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற அந்த நெற்றியுடைய வள்ளியம்மை மதிவாள் நுதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதா. அந்த அம்மாவை தவிர வேற யாரையுமே துதிக்காதவர் முருகன். அதையே தனது விரதமாக கொண்டவர் விரதா. இது என்ன? இது வள்ளியம்மா முருகனுடைய மனைவி. அந்த அம்மாவே போய் அவர் துதித்து கொண்டே இருப்பாரா? அப்படின்னா வள்ளியம்மை முருகனுடைய மிகச்சிறந்த பக்தை. எப்பொழுதுமே முருகனே கதி என்ற, முருகனையே அடைய வேண்டும், முருகனே கதி என்ற அந்த நினைவிலே இருந்தவள். அவ்வளவு சிறந்த பக்தை. பக்தைக்காக பரம்பொருள் என்ன வேணாலும் செய்யும் என்பதுதான் இங்கே. இன்னும் சொல்லப்போனால் அபிராமி அந்தாதில் நிறைய இடங்களை குறிப்பிட்டிருக்கார். அம்பாளுடைய திருவடியை சிவபெருமான் தனது சிரசில் வச்சுக்கிறாராம். ஆக அம்பாள் யார்? சிவபெருமானிடமிருந்து பிரிந்த சக்தி, அருள் சக்தி. அம்பாளுடைய அருளை கொண்டே சிவபெருமான் இயங்குகின்றார். அம்பாள் நம்ம என்ன சொல்கிறோம்? சிவனேண்டு இருக்கான்னு சொல்கிறோம். ஆக வள்ளியம்மை தனது பக்தை, முருகனுடைய அருள், அந்த அருளை முருகன் போற்றுகின்றார். தனது பக்தையின் பெருமை போற்றுகின்றார், துதிக்கின்றார். இதில் என்ன பிரச்சனை இருக்கு? அவ்வளவு சிறந்த பக்தை ஆகையினால் முருகன் வள்ளியம்மை துதிக்கின்றார், போற்றுகின்றார். மதிவாள் நுதல் வள்ளி அல்லது பின் துதியா விரதா சுர பூபதியே. சுரர்கள் தேவர்கள், தேவர்களுக்கு பூபதியாக இருப்பவன், தேவர்களுக்கு தலைவன். இன்னொன்று, இந்த பூ வரைக்கும் நம்ம தனியாக பார்த்தோம்னா அது மண்ணுலகம். சுரர்ன்றது தேவர், விண்ணுலகம். ஆக விண்ணுலகத்துக்கும் மண்ணுலகத்துக்கும் பூபதியாக, அரசனாக, தலைவனாக இருப்பவர் நமது முருகக் கடவுள். மண்ணிலிருந்து விண் வரைக்கும் முருகனே சிறந்த தெய்வம் என்ற வகையில் சொல்லப்பட்டிருக்கு. சுரபூபதியே. இங்கே ஒரு விஷயம் பார்க்கணும். வள்ளியம்மா மிக சிறந்த பக்தை. வள்ளியம்மாவுக்கு முருகன் என்ன பண்ணுறார்? அந்த அம்மாவை துதிக்கின்றார்.
இங்கே என்ன கேட்குறார் அருணகிரிநாதர்? முருகா, வள்ளியம்மை உங்களுக்கு எவ்வளவு பக்தி செய்தாங்களோ அதே போல் பக்தி தான் நானும் செய்கின்றேன். நானும் உனது பக்தனே. ஆகவே முருகா, வள்ளியம்மை நீங்கள் தேடி சென்று அந்த அம்மாவை அணைத்து கொண்டீர்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன கேட்குறீங்க அம்மா கிட்ட? பணியா என வள்ளி பதம் பணியும். வள்ளியம்மை கேட்குறார், உங்களுக்கு என்ன வேலை, என்ன வேலை, நான் செய்துனே இருக்கேன். அப்படி துதிக்கிறீங்க, அப்படி போற்றுகின்றீர்கள். நானும் உனது பக்தன், என்னையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனது விதியை நீங்கள் மாற்ற வேண்டும். விதியை பூஜ்யமாக்கி உங்களது திருவடி அருளை எனக்கு கொடுத்து எனது விதியை பூஜ்யமாக்கி எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்ற வகையிலே இந்த பாடல் அமைந்திருக்கு. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பாடல். அப்படின்னா முருகனுடைய திருவடி அருள் நமக்கு கிடைத்ததுன்னா, அருணகிரிநாதருக்கு அவருடைய விதி எப்படி பூஜ்யமாக்கப்பட்டதோ, அவரது வினைகள் எப்படி பூஜ்யமாக்கப்பட்டதோ, அதேபோல் நமது வினையும் பூஜ்யமாகும். அதாவது வினை எல்லாமே அறுத்து எரிக்கப்படும், ஒன்றுமே இருக்காது. அப்படி நம்ம பிறவி இல்லாத பெரும் பயனை, அந்த பெரும் பேற்றை அடையலாம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பாடல். மறுபடியும் பாடலை பார்க்கலாம். விதி காணும் உடம்பை விடா வினையேன் கதிகான மலர்கழல் என்றருள்வாய். மதிவால் நுதல் வள்ளி அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா. சவரா உங்கள் கருத்துக்களை அந்த கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஓம் சரவண பவ.